Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருநங்கைகளும் கடவுளின் பிள்ளைகளே, சமூகமே அவர்களை வறுமைக்கு தள்ளுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருநங்கைகளின் பிறப்பில் குறையில்லை எனவும் சமூகத்தின் அணுகுமுறையில்தான் குறை இருக்கிறது எனவும் உயர்நீதிமன்றம் சாடியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. யூடியூபருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. திருநங்கை மறுவாழ்வு திட்டத்தில் தாலுகா அளவில் அமல்படுத்தப்பட்ட தமிழக அரசு உயர்நீதிமன்றம் அந்த தமிழக அரசு உத்தரவு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மனுதாரர் செய்தியை மறுபரப்பு மட்டுமே செய்துள்ளார் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திருநங்கை சமூகத்தில் இன்னும் புறக்கணிக்கப்பட்டவர்களே எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை தெரிவித்திருக்கிறது. திருநங்கைகளும் கடவுளும் பிள்ளைகளே எனவும் சமூகமே அவர்களை வறுமைக்கு தருகிறது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திருநங்கைகளின் பிறப்பில் குறையில்லை எனவும் சமூகத்தின் அணுகுமுறையில் தான் கூறியிருக்கிறதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். விருதுநகரை சேர்ந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நான் ஒரு யூடியூபர் காவல் நிலையத்தில் திருநங்கை ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் திருநங்கைகள் பொதுமக்களை மிரட்டி பணம் வசூலித்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை தொடர்பான விவரங்களை சேகரிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தேன். இது தொடர்பாக காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி KN ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் மனுதாரர் ஏற்கனவே கூறப்பட்ட தகவல்களை பரப்பினாரை தவிர அவராகவே புதிதாக எந்த ஒரு விவரத்தையும் தெரிவிக்கவில்லை எனவும் அதோடு அவர் பகிர்ந்த விவரம் தவறானது என அறிந்தவுடன் வீடியோவை நீக்கிவிட்டார் எனவும் அவரது செல்போனுக்கு கைப்பற்றப்பட்டுள்ளது எனவும் ஆகவே அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் காவல்துறை மற்றும் அரசுக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பியுள்ளார். திருநங்கை சமூகத்தின் பிரச்சனைகளை அரசு கவனிக்கவில்லை என தவறான எண்ணத்தை உருவாக்கியுள்ளது எனவும் திருநங்கைகள் பொதுமக்களை மிரட்டி பணம் வசூலிக்கிறார்கள் தொடர்பான அந்த சில புகார்கள் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி மனுதாரர் செய்தியை மனுதாரர் இருதரப்பு வாதங்களை பதிவு செய்த நீதிபதி மனுதாரர் செய்தியை மறுபரப்பு மட்டுமே செய்துள்ளார். இந்த செய்தி பிற ஊடகங்களுக்கு முன்பாகவே வெளியாகி உள்ளது. எனவே மனுதாரருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது எனவும் அதே சமயம் திருநங்கைகள் தீக்குளித்து உயிரிழந்த அந்த சம்பவம் நீதிமன்றத்திற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது எனவும் திருநங்கைகள் இன்னும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே உள்ளனர் எனவும் திருநங்கைகளும் கடவுளின் பிள்ளைகளை எனவும் திருநங்கைகள் சமூகத்தில் அப்பாற்பட்டவர்களாக அல்ல, எனவே சமூகமே அவர்களை புறக்கணித்து வறுமைக்கு தள்ளுகிறது எனவும் சமூகத்தில் தோல்வி என திருநங்கைகளுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கு விசாரணை போது பல்வேறு அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. மேலும் குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஒரு பகுதியாகவே அவர்கள் பார்க்க வேண்டும். எனவே திருநங்கைகளும் மனிதர்களாகவே அவர்களின் மரியாதை மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்து மனுதாரருக்கு 15 நாள் தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காலை 10:30 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு திருநங்கைகளுக்கான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு திட்டத்தை தாழ்வு அளவில் உருவாக்கி சுயதொழில் வாய்ப்பு மற்றும் நிலையான வாழ்வாதாரம் மாண்புமிக்க வாழ்க்கை சமூகத்தில் இணக்கமான நிலையை உருவாக்க திருநங்கைகளின் தேவைக்கு ஏற்ப நலத்திட்டங்களை உருவாக்க ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக தலைமைச் செயலாளர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் இணைந்து இது தொடர்பான நடவடிக்கையை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என அவ்வாறு உறுதிப்படுத்தியது தொடர்பான அறிக்கையை ஜூலை 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். பவித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.